Subscribe to Home Movie Makers so that you will be getting each and every updates every day. சௌமியா என் வாழ்க்கையை நாசமாக்குன அந்த ராமநாதனோட பொண்ணு அவளுக்காகலாம் என் அண்ணன் கிருஷ்ண சாகக்கூடாது. ஓ நல்லது சாமி, நான் போயிட்டு வரேன். அண்ணன் தொலைச்ச தாயத்த தம்பி இவ்வளவு அக்கறையா தேடி வரானே, நம்ம பையன் ஜெய்சிம இப்படிப்பட்ட பையன் இல்லையேன்னு எனக்கு அப்பவே தோணுச்சுற. நீ யாருக்கிட்டையும் சொல்லாம நம்பூதிரிய தேடி வரவும் தான் உனக்கு ஏதோ ஒரு கணக்கு இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் உனக்கு பின்னாடியே வந்தேன். சபாஷ். டேய், நீ என் கண்ணை திறந்துட்ட. நான் கூட சரி கிருஷ்ணா ஆசைப்பட்டான், அதனால அந்த பொண்ணு கூட அவன் வாழட்டுமேன்ட்டு நானும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எவ்வளவு ஒருத்திக்காக நான் ஏண்டா என் புள்ள உயிரை பணையம் வைக்கணும்? டேய், நீ முடிவு பண்ண விஷயம் நல்ல விஷயம்டா, நல்ல விஷயம். நம்பூதிரி, ஒரு நல்ல விஷயத்த ஒரு குறிப்பால உணர்த்திட்ட. இனிமே என்ன செய்யணுங்கிறத என் புள்ள ஜெய்சிம்மன் பாத்துக்குவாங்க. சாபாஷ்டா, சாபாஷ்டா, சாபாஷ். மன்னிச்சிருங்க, உங்களை எல்லாம் வீட்டுக்கு வர சொல்ல சங்கடமா இருந்தது, அதான் கோயிலுக்கு வர சொன்னேன். பரவாயில்ல, சொல்லுங்க மாப்பிள்ள. எந்த சூழ்நிலையிலும் எந்த வீட்டுக்கு போனாலும் தலை நிமிர்ந்து தான் நாங்க நிற்போம். அதுதான் எங்க வழக்கம், எங்க குடும்ப வழக்கமும் கூட. ஆனா இன்னைக்கு உங்க குடும்பத்துக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறோம். என் தங்கச்சி உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளுக்கு ஒரு கௌரவமான வாழ்க்கையை உண்டாக்கி கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். ஆனா என் தங்கச்சி என் ஆசையிலும் மண்ணள்ளி போட்டுட்டா, உங்க குடும்பத்துக்கு அசிங்கத்தை தேடி கொடுத்துட்டா. உங்க குடும்பத்தோட பெருந்தன்மை நீங்க இதை பெருசு பண்ணாம விட்டுட்டீங்க. நீங்க மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொன்னாதான் எங்க மனசு திருப்தியா இருக்கும். என்ன மாப்பிள்ள, நீங்க இந்த வார்த்தையெல்லாம் பேசலாமா? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நடந்த விஷயம்லாம் வருத்தமான விஷயம்தான். வெளியில தலை காட்ட முடியல, நேரா பேச முடியலனாலும் முதுகுக்கு பின்னாடி நிறைய பேர் சிரிக்கத்தான் செய்யறாங்க. ருத்ரம்மா வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியலனாலும் ருத்ரம்மா கிட்ட சம்பந்தம் பேசணுங்கிற பெருமையில தான் நாங்க இந்த சங்கடத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்கோம். நாங்களாம் கூட அதை கடந்து வந்துட்டோம். ஆனா என் பையன் தான் உங்க தங்கச்சியை மறக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்த நாள்ல இருந்தே அவளை மனசுல நினைச்சிட்டேன்பா. அவளை என்னால மறக்க முடியாதுன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருக்கான். இவனை எப்படி தேத்தி கொண்டு வரதுன்னு புரியாம யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அந்த விஷயம்லாம் இருக்கட்டும் தம்பி, நாங்க அது ஒரு நல்ல கனவாவோ கெட்ட கனவாவோ நினைச்சு மறந்துடுறோம். இப்ப என்ன விஷயமா வந்தீங்க? உங்களுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. எங்க வீட்டுல சாமுண்டி பூஜை நடக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல. 6 நாள் பூஜை முடிஞ்சு 7வது நாள் பூஜைக்கு தயாரா இருக்கும். எங்க குடும்பத்தோட முக்கியமானவங்க எல்லாம் கலந்துக்கிற அந்த பூஜையில நீங்களும் கலந்துக்கணும். என் தங்கச்சி இல்லாம போனாலும் எனக்கு உங்க பந்தெல்லாம் வேணும்னு நினைக்கிறேன். நீங்க கலந்துக்கிட்டு எங்களை கௌரவிக்கணும். அம்மா சார்பாக தான் நான் உங்களை கூப்பிட வந்திருக்கேன்.
நீங்க எங்களை தேடி வந்து கூப்பிட்டது ரொம்ப கௌரவமா இருக்கு. நாங்க கண்டிப்பா கலந்துக்குவோம். வெற்றி, என் தங்கச்சி இன்னொருத்தங்க கூட ஓடி போனதுக்கு அப்புறம் கூட அவளை நேசிக்கிறீங்க பாருங்க. உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. நடக்காம போன விஷயத்தை நினைச்சு எத்தனை நாள் கவலைப்பட முடியும்? நீங்க சீக்கிரம் மனசு மாறி எனக்கு ஒரு நல்ல செய்தி சொல்வீங்க நம்புறேன். மாமா, கொஞ்ச நாளா இருந்தாலும் நான் கோமதியை ரொம்ப நேசிச்சிட்டேன். என்னால மனசை தேத்திக்க முடியாது. எத்தனை வருஷம் ஆனாலும் நான் இப்படியே இருந்துடுறேன். என்னால வேற ஒரு நல்ல செய்தி சொல்ல முடியாது. காலை எங்க மனசுல இருக்கிற காயத்தை ஆத்தன மாதிரி உங்க மனசுல இருக்க காயத்தையும் ஆத்தும். நீங்களும் கண்டிப்பா எங்க வீட்டு விசேஷத்துக்கு வந்து நிக்கணும். அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். நான் கண்டிப்பா வருவேன் மாமா. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். வரேங்க. போயிட்டு வாங்க மாமா. வரேன் வெற்றி. சரி. லட்டு மாதிரி கையில சிக்கனவனை இப்படி தப்பிக்க விட்டீங்களாடா முட்டாளுங்களா? வெக்கமா இல்ல? இப்ப ராஜபாண்டி குணமாய் கேட்டானா? காட்டுறதுக்கு ஒருத்தர் கூட இல்லாம பண்ணிட்டீங்களா? கேக்குறதுக்கு அவமானமா இருக்குதுடா. நீங்கெல்லாம் எதுக்குடா ரவுடின்னு அருவாள் எடுத்துட்டு சுத்துறீங்க? சோம்பேறிங்களா? கையெல்லாம் கட்டி போட்டு தான் வச்சிருந்தேன். ராஜபாண்டி வந்ததுக்கு அப்புறம் இவங்களை காமிச்சா நல்ல பேர் கிடைக்குன்னு தான் பத்திரமா பார்த்துட்டு இருந்தாங்க. பாத்ரூம் போயிட்டு வந்தப்ப அந்த ராஸ்கல் அங்கிருந்து ஒரு ஆக்ஸா பிளேட் கையில் எடுத்துட்டு வந்துட்டாங்க. கட்டின கயிறு அறுத்துட்டு போயிட்டானே. பத்திரமா பார்த்துக்க வேண்டிய இடத்துல கோட்டையை விட்டீங்களாடா. இப்போ இங்க வந்து கதை பேசுறீங்களா? ஹலோ ஹலோ, நான் தீனா பேசுறேன். நீ எங்க இருக்க? என்னடா? நீ உடனே கிளம்பி ஆஸ்பத்திரிக்கு வா. எதுக்குடா? டாக்டர் ராஜபாண்டியை பத்தி உங்ககிட்ட ஏதோ பேசணுங்கிறாரு. என்னடா பேசணும்னாரு? ராஜபாண்டிக்கு என்னடா? ராஜபாண்டிக்கு என்னடா பண்ணுது? அத நான் கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு. உன்னதான் வர சொல்றாரு. டேய், என்னடா சொல்ற? நிலைமை கொஞ்சம் கவலையா தான் இருக்கு. கவலையா இருக்கா? நல்லதானடா இருந்தாம. டேய், நீ ராஜபாண்டிகிட்ட பேசிட்டே இரு. பத்திரமா இருக்க சொல்லு. நான் உடனே அங்க வரேன். இன்னும் பெரிய ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போலாம். ராஜபாண்டியை காப்பாத்தி ஆகணும்டா. நான் வர வரைக்கும் பாத்துக்க. நான் உடனே வந்துடுறேன். டேய், வண்டிடுறா. ராஜபாண்டி சீரியஸா இருக்கிறானா? வாடா போலாம். ஏறா மாப்ள வண்டி. டேய், டாக்டர் என்னடா? அங்க இருக்காரு. வாங்க, வாடா வாடா. பாண்டி, எங்கடா அவங்க? என் தங்கச்சியும் குணாவையும் தப்பிக்க வச்ச அந்த நாதாரிகளை புடிச்சு வச்சிருக்கீங்களே, எங்க வச்சிருக்கீங்க? நேற்று வரைக்கும் அவங்கள பத்திரமா தான் வச்சிருந்தோம் பாண்டி. இன்னைக்கு காலையில தான் இந்த கூமுட்ட பசங்க தப்பிக்க விட்டாங்க பாண்டி. எத்தனை தடவை அவங்க தப்பிப்பாங்க? மறுபடியும் உங்களை முட்டாளாக்கிட்டு தப்பிச்சுட்டே இருக்காங்க. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படிதான் காலத்துக்கு அறகுறையா இருக்க போறீங்களா? இதுக்குதான் பாண்டியோட பழகினீங்களா? பாண்டி, நீ நேரா வீட்டுக்கு போ. வீட்டுல ரெஸ்ட் எடு. நாங்க களத்துல இறங்குறோம். அந்த நாதாரிங்க எங்க இருந்தாலும் நாங்க தூக்குறோம். நீ அவங்கள ரெண்டா பொளந்துரு. டேய், கொஞ்சமாச்சு அறிவோட தான் பேசுறியா? இத்தனை நாள் என் வீட்டுல என்னடா சொல்லி வச்சிருக்கீங்க? இந்த பாண்டி அந்த கோமதியும் குணாவையும் சாவடிக்காம வீட்டுக்கு திரும்ப மாட்டான்னு சொல்லி வச்சிருக்கீங்களா? இப்ப எந்த மூஞ்சி வச்சிருக்காங்கம்மா பாப்பா? என் மூஞ்ச பார்த்து காரி துப்புவாங்களா? அசிங்கமா நினைக்க மாட்டாங்க? பாண்டி, ஒரு 2 நாள் டைம் கொடு பாண்டி. உன் தங்கச்சியும் அந்த குணாவை தூக்கிடலாம். அந்த 2 நாதாரிகளையும் தூக்கிடலாம். அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. தூக்குறேன்டா. அவங்க எல்லாரையும் தூக்குறேன்டா. அது வரைக்கும் இந்த பாண்டி வீட்டு பக்கம் வர மாட்டேன்டா. அவங்க எல்லாரையும் போட்டு தலைவ வீட்டு பக்கம் வரது இந்த பாண்டிக்கு அவமானம்டா. வாங்கடா. பாண்டி, இப்பதான் குணமா இருக்க. அதுக்குள்ள இப்படி அலைஞ்சா ஏதாவது பிரச்சனை ஆயிடுது. டேய், அவங்கள கொல்லாம இங்க நான் படுத்துட்டு இருந்தேனா நான் செத்துருவேன்டா. வாங்கடா. நில்லுங்க, எங்க போறீங்க? இன்னும் உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணல. டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் தான் போக முடியும். ஏய், என்ன யாராவது தடுத்து நிறுத்துனீங்க செதில் செதிலா விட்டுரும். போடி.
வாடா. மேடம், அந்த சாமுண்டி சிலை எங்க ஊருக்கு வேணும். அது எங்க ஊர் சிலை. அதுக்காக நான் என்ன தியாகம் வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். ஆனா இந்த கல்யாணம் மட்டும் வேணாம். ப்ளீஸ் மேடம், அவங்க கிட்ட ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடுங்க. ஏமா, இவ்ளோ தூரம் பூஜை எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பண்ணிட்டு அது முடிய போற சமயத்துல இப்படி சொன்ன என்ன அர்த்தம்? பூஜை எவ்வளவு வேணாலும் பண்ணலாம் மேடம். இந்த மாதிரி 1000 பூஜை கூட பண்ணலாம். ஆனா இந்த பூஜையோட முடிவுல கல்யாணங்கிறது தான் ஒருத்தது. தயவு செஞ்சு அது மட்டும் இல்லாம பண்ணுங்க மேடம். அபி, உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. இந்த பூஜையோட ஹைலைட்டே கல்யாணம் தான். சாமுண்டீஸ்வரி முன்னாடி ஒரு கல்யாணம் நடத்தினா அவ மனம் குளிருங்கிறது இந்த பூஜையோட முக்கியமான ஆஸ்பெக்ட். அத மட்டும் இப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? அது மட்டும் இல்லாம நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ் தானே? எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க போறவங்க தானே? உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல அப்படி என்ன பிரச்சனை? நாங்க 2 பேரும் லவ்வர்ஸ் தான். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு மேடம். நான் இது போல இன்னும் 6 சிலைகளை தேடி கொண்டு வந்து எங்க ஊர் கோவில்ல ஒப்படைக்கணும். சிவாவும் அவர் அம்மா கிட்ட அவங்க சொல்ற வரைக்கும் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு வாக்கு கொடுத்திருக்காரு. இது போல நிறைய இருக்கு மேடம். இங்க பாருங்க, நீங்க உங்களையும் அறியாம ஒரு பெரிய கன்னி வெடியில காலை வச்சிட்டீங்க. இப்ப நீங்க காலை எடுத்துட்டீங்கன்னா அது உங்களை சில்லு சில்ல செதற அடிச்சிரும். நீங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணல. ருத்ரமா உங்களை ஈஸியா மன்னிச்சிட மாட்டிருக்கு. அவங்க பையன் ராஜபாண்டி மீட்டுட்டு வந்த அவங்க வீட்டு பொண்ணு கோமதியவே தப்பிக்க வச்சிருக்கீங்க. அங்க நடந்த கலோபரத்துல அவங்க ஆள் வேற ஒருத்தர் செத்து போயிருக்காங்க. ராஜபாண்டிய வேற அடிச்சு கோமா ஸ்டேஜ்ல போட்டிருக்கீங்க. இந்த வீட்ல என் பொண்ணு தம்பின்னு வேற சொல்லி பூஜை எல்லாம் பண்ணிருக்கீங்க. இத்தனை விஷயத்துல ஒரு விஷயம் ருத்ரமாக்கு தெரிஞ்சா கூட நடக்கிறதே வேற. எனக்கு ருத்ரமாவை பத்தி ரொம்ப நல்லா தெரியும். அவ கோவம் ஆயிட்டான்னா அவ கோவத்தை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. என்னால கூட முடியாது. அவ பசங்களும் அம்மா சொல்றத வேத வாக்கா எடுத்துட்டு வேலை செய்யறவங்க. சட்டுன்னு ஏதாவது முடிவு எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் உங்க உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அதனால நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த கல்யாணம் முடிஞ்சு பூஜை நல்லபடியா முடியட்டும். பூஜை முடிஞ்சிருக்கிற சமயத்துல ருத்ரமா மனசு கணிஞ்சிருப்பா. அந்த நேரம் பார்த்து தன்மையா இந்த சிலைய பத்தி ஏதாவது பேச முடியுமான்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது பண்ணீங்கன்னா இது வரைக்கும் பட்ட எல்லா கஷ்டமும் வீணா போயிடும். கன்னிகாபுரத்து பொண்ணுங்க கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ற பையனோட உயிருக்கு ஆபத்துன்னு சாபம் இருக்கு மேடம். இதெல்லாம் மனசுல இருந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. அபி, நீ ஒரு கடவுளை தேடி வந்திருக்கியே, அந்த கடவுள் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? மேடம், இந்த பூஜை கல்யாணம் எல்லாம் யாருக்காக பண்ற? சாமுண்டிக்காகத்தானே? ஏதோ ஒரு பொண்ணோட சாபம்னு சொல்றியே, அந்த சாமுண்டி அந்த சாபத்துல இருந்து உன்னை காப்பாத்தாமையா போயிடுவா? அவ்வளோ சக்தி குறைஞ்ச கடவுளுக்காகவா நீ இவ்ளோ போராடுற? நடக்கிற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது நம்மள மீற ஏதோ ஒரு சக்தி தான் உன்னையும் என்னையும் நம்ம எல்லாத்தையும் ஒரு புள்ளிக்கு கொண்டு வந்திருக்குன்னு தோணும். அதனால இந்த கல்யாணம் தாலி கட்டுறது இதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல சாமுண்டி. உன்னை எங்க ஊருக்கு கொண்டு போறது மட்டும்தான் எங்க லட்சியம். அதுக்கு ஒரு வழியா இருக்கிறதுனாலதான் நாங்க இதை பண்றோம். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸ் தான், லவ்வர்ஸ் தான். நாங்க எங்க கடமையை முடிச்சதுக்கு அப்புறம் சிவாமா கிட்ட அனுமதி வாங்கினதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவோம் அப்படின்னு மனசுல சொல்லிட்டு இந்த பூஜையை பண்ணுங்க. உங்க மனசு எப்பவும் சுத்தமாவே இருக்கும். என்ன நான் சொல்றது? அபி, மேடம் சொல்றது எனக்கு சரியா தான் படுது. இந்த சமயத்துல இவங்க யாருக்கும் நம்ம மேல சந்தேகம் வராதது ரொம்ப முக்கியம். சந்தேகம் வந்துச்சு, நம்ம தொலைஞ்சோம். அதனால நம்ம மேடம் சொல்ற மாதிரி செஞ்சிருவோமே. சரிங்க மேடம், நீங்க சொல்ற மாதிரியே செய்றோம். ஐ அம் older than you. நானே இந்த கேமை விளையாடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க யங்ஸ்டர்ஸ், நீங்க ஏன் இவ்ளோ பயப்படுறீங்க? கம் ஆன் யா, cheer up.
ருத்ரமா வெளியே போயிருக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. அவ வர சமயத்துல நாம இப்படி தனியா உட்காந்து பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. நான் அம்மா, நீ என் பொண்ணு, நீ என் தம்பி. இந்த நாடகத்தை இன்னும் ஒரு நாள் கவனமா நடத்திடுவோம். வாங்க போலாம். இவ்வளவு நாளா இங்கதான் இருந்தீங்களா? இன்னைக்கோட கதை முடிஞ்சது. ஹலோ அண்ணா, எங்க இருக்கீங்க? டேய், நாங்க எப்பறம் போயிட்டு இருக்கேன். சொல்றா என்னடா விஷயம்? அண்ணா, உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்கண்ணா. என்ன விஷயம்? எதுக்குடா வீட்டுக்கு வர சொல்ற? அண்ணா, நம்ம மோசம் போயிட்டேண்ணே. கார்ல ஏறுங்க. என்னடா சொல்ற? அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க. நம்ம சரவணனை சுட்டு கொண்டு நம்ம தங்கச்சி கோமதி தப்பிக்க விட்டுட்டு உங்களே அடிச்சு கோமா ஸ்டேஜ்ல போட்டாங்களே, அந்த ஜோடி அவங்க நம்ம வீட்டுல தானே இருக்காங்க. என்ன உளறற? அண்ணே, உளறலண்ணே, உண்மையை தானே சொல்றேன். அவனும் அந்த பொம்பளை புள்ளையும் நம்ம எல்லாத்தையும் கேடன் ஆகிட்டாங்கண்ணே. நம்ம வீட்டுக்கு லண்டன்ல இருந்து 2 பேரும் வர்றாச்சுல. ஆமா, அவங்க மாதிரி அவங்க பேரை சொல்லி இவங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்கண்ணே. நாங்க 2 பேரும் பிடிச்சி வாயில துணியை கட்டி வச்சிருந்தோண்ணே. அவங்க தான் உண்மையிலே லண்டன் ஜோடினே. அவங்க தான் லண்டன்ல இருந்து வந்தவங்கண்ணே. ஏய், என்னடா என்னென்னமோ சொல்றேன், மண்டையா குழம்புது. அண்ணே, நானும் குழம்பு போய் தான் இருந்தேன். ஆனா நான் இப்ப தெளிவாயிட்டேண்ணே. அண்ணே, அவங்க 2 பேரும் பெரிய சதி திட்டம் பண்ண வந்திருக்காங்கண்ணே. அண்ணே, இவங்க எதுக்குண்ணா நம்ம வீட்டு பூஜையில கலந்துக்கணும்? பூஜை இல்லையா? அண்ணே, நீங்க அடிபட்டு அனாத மாதிரி ஆத்துல கிடந்தீங்க. ஆனா இங்க அவங்களுக்கு மாலை மரியாதை எல்லா சடங்கும் நடக்குது. அதையும் அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு அப்படியே ரத்தமெல்லாம் குதிக்குதுண்ணே. நல்லா பார்த்து தான் சொல்றியா? அது அவங்க தானா? அண்ணே, அவங்க வந்த முதல்ல இருந்தே பார்த்துட்டு இருக்கேண்ணே. அவங்கள எவ்வளவு தூரம் நாம துரத்திருப்போம் எனக்கு அடையாளம் தெரியாதானே? நிச்சயமா அது அவங்க தானே. அது மட்டும் இல்லண்ணே, நாங்க நடிக்கிறோம்னு அவங்க ஏன் காதுபட பேசியிருந்தாங்கண்ணே. அதுவும் யாருகிட்ட? அந்த லண்டன்ல இருந்து வந்த உங்க புவனேஸ்வரி சித்திக்கிட்டண்ணே. அண்ணே, என்னமோ நடந்துட்டு இருக்குண்ணே. யோசிச்சு பார்த்தா ஏதோ பெரிய பிளான் வச்சிருக்காங்கண்ணே. நம்ம பூஜை வழக்கப்படி அவங்களுக்கு கல்யாணம் வர நடக்க போகுதுண்ணே. ஏய், இங்க பாரு சௌந்தர், நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்தது என் வீட்டை பூஜை நடக்குதுன்னு கூட பார்க்க மாட்டேன். பெரிய அருவாள் எடுத்து என் வீட்டுக்குள்ளேயே வச்சு அவங்க 2 பேரையும் செதிலா செதுக்கிறவன்டா. இது சத்தியம்டா. வாங்கண்ணே, வந்து அவங்க 2 பேரையும் வெட்டி கொலை போடுங்கண்ணே. உடனே வாங்கண்ணே. இதோ வந்துட்டு இருக்கேன்டா வீட்டுக்கு. வெயிடா போன. சாமி, எல்லாம் வந்துருச்சுங்களா? எல்லாம் வந்துருச்சுமா. மத்த ஏற்பாடுலாம் ரெடியா தானே இருக்கு? ரெடியா இருக்குண்ணா. ஏய், முக்கியமான விஐபிங்களா வருவாங்க. வந்தாங்கன்னா நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி. சரிங்க, தள்ளி வச்சறேன். அம்மா வணக்கம். இங்க என்னடா நின்னு பேசிக்கிட்டு இருக்க? உள்ள வா. இந்த நாதாரிங்களுக்கு என் வீட்டை கல்யாணம் நடக்க போகுதுன்னா 6 நாளா என் வீட்டு பூஜையில இருந்திருக்காங்கன்னு அர்த்தம். இத்தனை பேர் இருந்திருக்கீங்க, ஒருத்தர் கூட அவங்கள பார்க்கல. பாண்டி, நாங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்லே இருந்துட்டோம் பாண்டி. அது மட்டும் இல்லாமல் உனக்கு அடிபட்டது அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு வீட்டு பக்கமே தலையை வச்சு படுக்கல பாண்டி. அதனால தான் அவங்க இவ்வளோ பெரிய சில்லங்கடி வேலை பண்ணியிருக்காங்க பாண்டி. அவங்கள என்ன தென்னாவட்டு இருந்தா அவங்க ஏன் வீட்டுக்குள்ளேயே வந்திருப்பாங்க. இவ்வளோ தைரியம் இருந்தா எங்க அம்மாவே ஏமாத்திருக்காங்கடா.
இத்தனைக்கு மூளைக்கு மூளை என் போட்டோ வீட்டுல இருக்கு. கண்டிப்பா அது என் வீடுன்னு தெரிஞ்சிருக்கும். அதையும் தெரிஞ்சு அவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க 2 பேருக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கும். ஏய், அவங்க 2 பேரையும் காலி பண்றேன்டா. இது போல இது வரைக்கும் ஒரு சம்பவம் நடந்தது இல்லைன்ற அளவுக்கு அவங்க 2 பேரையும் காலி பண்றேன்டா.